தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர் சுபா இருக்கிறார், கங்கைவள்ளி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர், அவரிடம் பேசலாம். சுபா, தேமுதிகவினுடைய வணக்கம். வணக்கம் சார். 95% தேமுதிகவினர் திமுகவோடு தான் கூட்டணிக்கு போக விரும்பினார்கள். அவர்கள் விருப்பத்திற்கு மாறாக விஜயகாந்த் ஒரு முடிவு எடுத்திருக்கிறாருன்னு சந்திரகுமார் சொல்றாரு. அந்த 95% நீங்க இருக்கிறீங்களா, இல்ல எஞ்சிருக்கூடிய 5% இருக்கிறீங்களா, இல்ல அவர் சொல்ற கூற்று சரியா தவறா? இல்ல சார், தலைவர் ஒரு முடிவு எடுத்துட்டாருன்னா அதை நாங்க எல்லாம் கட்டுப்படுறது தான் சார் எங்களுடைய கருத்து. இல்ல, நீங்க தலைவர் எடுத்த முடிவுக்கு கட்டுப்படுவது என்பது ஒவ்வொரு தொண்டனுடைய கடமையாக இருக்கலாம். ஆனால் தலைவர் உங்கள் விருப்பப்படி முடிவெடுத்தாரா அப்படின்னு கேட்கும்போது இல்லைன்னு சந்திரகுமார் சொல்றாரு. நீங்க ஆமாம்னு சொல்லுவீங்களா? சார் எப்படி சார் இப்ப நம்மளுடைய கருத்தை தலைவர் எடுத்து சொல்றா. நாங்கெல்லாம் மன்றத்துல இருந்து 30 வருஷமா இருக்கிறோம். நாங்க மன்றத்துல இருந்து நான் இருந்துட்டு இருக்கிறதுனால தலைவர் நீங்க சட்டமன்ற உறுப்பினர் யாருன்னே தெரியாது. 2006 தலைவர் கட்சி ஆரம்பிச்சது பின்னாடிதான் 2011 ஒரு கூட்டணி சேர்த்து அந்த கூட்டணியில 41 வேட்பாளரையும் இந்த தமிழ்நாட்டுல தேமுதிக கட்சி உறுப்பினர்கள்ங்கிறத அறிமுகப்படுத்தி வச்ச ஒரே தலைவர் என்னுடைய தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன். அவரு இன்னைக்கு எங்களை சட்டமன்றத்துல உட்கார வச்சு அழகு பார்த்த ஒரு தலைவருக்கு, உன்னதமான தலைவருக்கு உண்மையா இருப்போம். அந்த வேற மாற்று கருத்தே இல்ல. மத்தவங்களை பத்தி நான் பேசுறதுக்கு எனக்கு வார்த்தை இல்ல சார். அவங்க சொல்றதை நான் ஏத்துக்க தயாரா இல்ல. என் தலைவருக்கு பின்னாடி நாங்க எல்லாம் இருக்கோம். அதுதான் என்னுடைய கருத்து. இப்ப நீங்க இன்னும் வேட்புமனு தாக்கலுக்கு சில நாட்கள் தான் இருக்கு. வேட்பாளர் பட்டியல் விரைவில் வரப்போகுது. இப்படி ஒரு சூழல் இந்த அதிருப்தி வெளிப்பட்டிருப்பது உங்கள் கட்சிக்கு பலவீனமாக பார்க்கலாமா? எங்க கட்சிக்கு பலவீனமா என்ன சார்? தொண்டர்களா போயிட்டாங்க. நான் கேக்குறது உங்கள்கிட்ட, கட்சியோட தொண்டர்கள் போனாதான் கட்சி தொண்டர்களுடைய பலம் குறைஞ்சிச்சுங்கிறது. ஒரு நபர் போறது கட்சிக்கு பலம் இல்லைங்கிறது நீங்க தவறா சொல்றீங்க. கட்சியில தன்னுடைய சுயநலத்துக்காக போறவங்களை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு தகுதி இல்ல. ஏன்னு கேட்டீங்கன்னா, முன்ன போன 9 பேர்த்த நாங்க அது பெருசாவே எடுத்துக்கல. எல்லாருமே இப்ப இருந்தவங்களும் சரி, இப்ப பேசிட்டு இருக்கிறவங்களும் சரி, அப்ப யாருமே பெருசா எடுத்துக்கல. இப்ப போறாங்கன்னு சொல்றதை பத்தி நம்ம பெருசா எடுத்துக்க தேவையில்ல சார்.